அனைவருக்கும் வணக்கம். In this session you will learn about lens maker formula and lens equation. லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு. Let us consider a thin lens made up of a medium of refractive index n2 is placed in a medium of refractive index n1. ஒளிவிலகல் எண் n2 கொண்ட ஒரு ஊடகத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு மெல்லிய லென்ஸ் கருத்தில் எடுத்துக்கிறோம். அந்த லென்ஸை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒளிவிலகல் எண் n1 கொண்ட ஒரு ஊடகத்தில் வச்சிருக்கிறோம். Let us consider a thin lens made up of a medium of refractive index n2 is placed in a medium of refractive index n1. Let R1 and R2 be the radii of curvature of the two spherical surfaces. இப்போ ஒரு thin lens, especially convex lens எடுத்துக்கிட்டாலும் சரி, concave lens எடுத்துக்கிட்டாலும் சரி, two spherical surfaces இருக்கும். அந்த two spherical surfaces இருக்கிறதுனால two center of curvature இருக்கும். அதே மாதிரி two radius of curvature இருக்கும். இங்கே 2 அப்படின்றதுனால ரேடி ஆஃப் கர்வேச்சர்னு ப்ளூரலில் சொல்கிறோம். அப்போ R1 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். R2 அப்படின்றது தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். R1 அப்படிங்கிறது முதலாவது கோளக பரப்போட வளைவு ஆரம்னு சொல்லலாம். R2 அப்படிங்கிறது இரண்டாவது கோளக பரப்போட வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லலாம். P be the pole as shown in that figure. P அப்படிங்கிறது pole of the lens அப்படின்னு சொல்லலாம். லென்ஸ் முனை அப்படின்னு சொல்கிறோம். Consider a point object O on the principal axis. ஓங்கிற ஒரு புள்ளி பொருள் முதன்மை அச்சில் இருக்கிறதா கருத்தில் எடுத்துக்கிறோம். The ray which falls very close to P after refraction at the surface 1 forms image at I dash. The ray which falls very close to P. Pக்கு மிக அருகில், முனைக்கு, லென்ஸோட முனைக்கு மிக அருகில் விழுகிற அந்த ஒளிக்கதிர் எதிர் ஒளிவிலகல் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றாவது சர்ஃபேஸில் முதலாவது கோளக பரப்பில் ஒளிவிலகல் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஐ டேஷ் அப்படின்ற இடத்துல என்ன ஆகுது, பிம்பத்தை உருவாக்குது. தி ரே விச் ஃபால்ஸ் வெரி க்ளோஸ் டு P after refraction at the surface 1 forms image at I dash. Before it does so, it is again refracted by the surface 2. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரே என்ன செய்யுது, ஐ டேஷில் இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த விலகல் அடைந்த ஒளிக்கதிர் மறுபடியும் விலகல் அடையுது. எங்கே, இரண்டாவது கோளக பரப்பில் மறுபடியும் விலகல் அடைஞ்சு முடிக்குது. Therefore, the final image is formed at I. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இறுதி பிம்பம் I அப்படிங்கிற நிலையில் உருவாயிருது. இதுதான் R1, R2 அப்படின்ற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொண்ட அந்த ஸ்பெரிக்கல் லென்ஸ் அப்படின்னு தின் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லென்ஸு n2 ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அதை n1 ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு ஊடகத்தில் வச்சுருக்கோம். இப்போ P அப்படிங்கிறது தான் இந்த லென்ஸோட முனை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த லென்ஸோட முதன்மை அச்சில் பார்த்தீங்க அப்படின்னா O அப்படிங்கிற இடத்துல ஒரு புள்ளி பொருள் இருக்குது. அந்த புள்ளி பொருள்லேருந்து ஒரு ஒளிக்கதிர் இந்த மெல்லிய லென்ஸோட ஒரு கோளக பரப்பில் பட்டு விலகல் அடையுது. அந்த மாதிரி விலகல் அடைகிறது ஐ டேஷ் அப்படின்ற இடத்துல பிம்பத்தை உருவாக்குது.
அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயமும் நடந்து முடிஞ்சிருது. என்ன ஆகுது அப்படின்னா, ஐ டேஷில் இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இரண்டாவது தளத்தில் வந்து விலகல் அடைஞ்சு ஐ அப்படிங்கிற இடத்துல இறுதி பிம்பம் உருவாயிருது. அதை தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு 2 இமேஜ் கிடச்சிருக்கு, ஐன்ற பொசிஷனில், ஐ டேஷ்ன்ற பொசிஷனில். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஓவுக்கும் பியுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ அப்படின்னு. அப்போ பிக்கும் ஐக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் வி. அதே மாதிரி பிக்கும் ஐ டேஷுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு வி டேஷ். அது ஐ டேஷில் இமேஜ் ஃபார்ம் ஆனதுனால அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் வி டேஷ்னு சொல்கிறோம். The general equation for the refraction at a spherical surface is given from equation this one. ஒரு கோளக பரப்பில் ஒளி விலகல் அடைகிறதுக்கான பொது சமன்பாடு இதுதான். ஏற்கனவே இந்த சமன்பாட்டை நம்ம வருவிச்சிருக்கிறோம். n2 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r. இதில் n2 அப்படிங்கிறது யார்? refractive index of the second medium. n1 அப்படிங்கிறது refractive index of the first medium. vன்றது image distance, uன்றது object distance. r அப்படின்றது radius of curvature of that refracting spherical surface. Listen. For the refracting surface 1, the light goes from n1 to n1. முதலாவது ஒளிவிலகு பரப்பில் பார்த்திங்கன்னா ஒளி வந்து n1ங்கிற ஊடகத்திலிருந்து n2 அப்படிங்கிற ஒளிவிலகல் எண் கொண்ட ஊடகத்துக்கு போகுது. அப்போ அந்த பொது சமன்பாடு நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா, இது வந்து வி ஐ டேஷுங்கிற இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த கண்டிஷன். அப்போ n2 by v dash minus n1 by u is equal to n2 minus n1 divided by r1. Similarly, for the refracting surface 2, the light goes from medium n2 to n1. அதே மாதிரி தான் அந்த இரண்டாவது ஒளிவிலகு பரப்பில் பார்த்திங்கன்னா ஒளி வந்து n2ங்கிற ஒளிவிலகல் எண் கொண்ட ஊடகத்திலிருந்து n1 அப்படிங்கிற ஒளிவிலகல் கொண்ட ஊடகத்தில் பரவுது அல்லது அந்த ஊடகத்தின் வழியே செல்லுது. அப்படி இருக்கும்போது நம்மளோட பொது சமன்பாடு எப்படி மாறும் அப்படின்னா, n1 by v minus n2 by v dash is equal to n1 minus n2 divided by r2 அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ 2 கண்டிஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ஆடிங் தி above 2 ஈக்குவேஷன்ஸ், இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, n1 to n2 அப்படிங்கிற கண்டிஷனில் உருவான ஈக்குவேஷனையும் n2 to n1 அப்படின்ற கண்டிஷனில் நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த 2 சமன்பாட்டையும் கூட்ட போகிறோம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? n2 by v dash minus n1 by u plus of left சைட்ஸையும் ரைட் சைட்ஸையும் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ n1 by v minus n2 divided by v dash that is equal to n2 minus n1 by r1 plus n1 minus n2 divided by r2. முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இங்கே n1 n2ன்னு இருக்குது, ஆனால் இங்கே n2 n1ன்னு இருக்குது. இங்கே n1 n2 n2 n1ன்னு n1 n2 பொசிஷன் மாறி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரைட் சைடில் இருக்கிற n1 n2ஓட பொசிஷன்ஸை மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த செகண்ட் டேர்மோட சைனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்.
இது இருக்கு இல்லையா, n1 மைனஸ் n2 வந்து n2 மைனஸ் n1ன்னு கொண்டு வரணும். அப்போ சைனை ஆல்டர்னேட்டிவாக இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அப்போ சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n2 by v dash மைனஸ் n1 by v plus n1 by v minus n1 by u plus n1 by v minus n2 by v dash that is equal to சைனை எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, n2 minus n1 by r1 இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, சைனை வந்து ஆல்டர்னேட் பண்ணுறோம். ப்ளஸ் ஆஃப் சைனை ஆல்டர்னேட் பண்ணும்போது n1 மைனஸ் n2ன்னு இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, n2 மைனஸ் n1ன்னு மாற்றும்போது டினாமினேட்டர்லேயும் வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வரும். கரெக்டா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் வந்து காமன் சைனாக போயிடும். அப்புறம் இந்த n2 மைனஸ் n1 n2 மைனஸ் n1 அப்படிங்கிற ஆர்டர்லேயே நமக்கு காமன் டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே இருக்கிற n2 பை v டேஷ் ப்ளஸ்ஸையும் n2 பை v டேஷ் மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா, ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகி போயிடும். இங்கே பாருங்கள், இந்த 2 டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ n1 பை v ப்ளஸில் இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட் எழுதிக்கிட்டு மைனஸ் n1 பை u அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த நெகட்டிவ் சைனை இப்போ காமனாக கொண்டு வர போகிறோம். பாருங்க, n1 by v minus n1 by u that is equal to n2 minus n1 divided by r1 minus n2 minus n1 divided by r2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 டேர்ம்ஸும் இந்த 2 டேர்ம்ஸில் n2 மைனஸ் n1 காமனாக இருக்குது. ஸோ காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ n1 by v minus n1 by u that is equal to n2 minus n1 into 1 by r1 minus 1 by r2. இப்போ இங்கேயுமே பார்த்திங்கன்னா n1 காமனாக இருக்குது. அப்போ n1 காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n1 into 1 divided by v minus 1 by u that is equal to இந்த ரைட் சைடு டேர்மு அப்படியே ரிப்பீட் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், இந்த n1 அப்படின்றது இங்கே லெஃப்ட் சைடு மல்டிபிள்ஸில் இருக்குது. அதை ரைட் சைடு கொண்டு போகும்போது இங்கே டினாமினேட்டரில் வரும். கரெக்டா? இங்கே பாருங்கள், n1 into 1 by v minus 1 by u that is equal to n2 minus n1 into 1 by r1 minus 1 by r2ன்னு இருக்குது. இப்போ இந்த n1 வந்து ரைட் சைடில் கொண்டு போகலாமா, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போகும்போது இங்கே மல்டிபிள்ஸில் இருக்கிறது டிவிஷனில் வரும். அப்போ 1 by v minus 1 by u that is equal to n2 minus n1 divided by n1 into 1 by r1 minus 1 by r2. இப்போ இந்த 2 டேர்ம்ஸில் இந்த 2 டேர்ம்ஸுக்கும் n1 காமனாக இருக்குது. அப்போது இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணலாமா? Further simplification and rearrangement.
1 by v minus 1 by u is equal to n2 minus n1 by n1 into 1 by r1 minus 1 by r2னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இதை காமன் டேர்மாக எழுதலாம். அப்போ 1 by v minus 1 by u is equal to n2 by n1 minus n1 by n1 into 1 by r1 minus 1 by r2. இந்த டேர்மை பாருங்கள், செகண்ட் டேர்மை minus n1 by n1 anything divided by the same thing is equal to 1. அப்போ நம்மளோட எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும், இங்கே பாருங்கள், 1 by v minus 1 by u is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஃபர்தராக கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம லென்ஸ் ஈக்குவேஷன் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஒரு லென்ஸ் உருவாக்குறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா அடிப்படையில் தான் லென்ஸை உருவாக்குவாங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணும், இமேஜ் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா, எந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிற மெட்டீரியலை எடுத்துக்கணும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ இருக்கிற ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆப்ஜெக்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சில் அமையும். ஸோ அந்த லென்ஸை அந்த பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதனால தான் இதை சொல்கிறோம், என்னென்ன லென்ஸ் மேக்கர் ஃபார்முலான்னு சொல்கிறோம். இஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி, ஒருவேளை பொருள் ஈரில்லா தொலைவில் இருக்குன்னா, தி இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் தி ஃபோக்கஸ் ஆஃப் தி லென்ஸ். இது நம்ம ரூல்ஸ்லேயே படிச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே இமேஜ் ஃபோக்கஸ் ஆஃப் தி லென்ஸ்லேயே ஃபார்ம் ஆகும், எஃப்லேயே ஃபார்ம் ஆகும். என்ன காரணம், ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா தான் இன்சிடென்ட் ரே பேரலாக வரும். அப்போ பேரலாக வரும்போது ரெஃப்ராக்ட் ஆகி எஃப்லேயே இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த ரூல்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். Thus, for u is equal to infinity, v is equal to f. ஆப்ஜெக்ட் ஈரில்லா தொலைவில் இருக்கும்போது பிம்பம் ஃபோக்கஸ்லேயே ஃபார்ம் ஆகுது. தென் தி ஈக்குவேஷன் பிகம்ஸ், யூவிக்கெலாம் இப்போ வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். 1 by vக்கு பதிலாக எஃப்னு போட போகிறோம், minus 1 by uக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. Anything divided by infinity is equal to 0. அப்போ 1 divided by f is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ப்ரீவியஸ் டாபிக்ஸ்லலாம் அந்த ரெஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸில் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கான சில கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் ஏர் மீடியமாக இருந்துச்சுன்னா, அந்த தின் லென்ஸை ஏர் மீடியமில் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதனோட ஈக்குவலண்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ 1 ஆயிரும். அப்போ இருக்கிறதே ஒரே ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான், அதை n2 என்னன்னே எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன்ஸை நம்ம நிறைய இடங்களில் அப்ளை பண்ணியிருக்கோம், இங்கேயும் அதை தான் பண்ண போகிறோம். If the refractive index of the lens is n2 and it is placed in air, லென்ஸோட ஒளிவிலகல் எண் ஒருவேளை n2 இருக்குது, அப்போ அதை n2 ஒளிவிலகல் எண் இருக்கிற அந்த லென்ஸை நம்ம காற்று ஊடகத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா, காற்று ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் 1, அப்போ n1 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ n2ங்கிற ஒரே ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இருக்குது, அதை n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கேஸ் 1 கேஸ் 2ன்னு வரும்போது, ஊடகம் 1 ஊடகம் 2ன்னு வரும்போது n1 n2ன்னு வேறுபடுத்தி காமிச்சோம். இப்போ n1 n1ஓட மதிப்பு 1 ஆகிட்டதுனால மீதி ஒரே ஒரு n2 மட்டும் இருக்குது. அதை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா, 1 by f is equal to n2க்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், nன்னு போட்டிருக்கோம், டிவைடட் பை n1க்கு பதிலாக 1ன்னு போட்டிருக்கோம், minus 1 into 1 by r1 minus 1 by r2. இப்போ anything divided by 1 is equal to the same thing n வரும்.
அதனால தான் இந்த ஈக்குவேஷன் 1 by f is equal to n minus 1 into 1 by r1 minus 1 by r2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. The above equation is called the lens maker formula. ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலான்னு சொல்கிறது. பிகாஸ் எதனால் அதுக்கு பேர் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலானா, இட் டெல்ஸ் அஸ் தி லென்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் what curvature is needed to make a lens of desired focal length with a material of particular refractive index. எதனால் இதுக்கு லென்ஸை உருவாக்குபவர் அப்படின்னு பேர் அப்படின்னா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலான்னு எதுக்கு பேர் அப்படின்னா, இந்த சமன்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் நாம் விரும்புகிற அந்த லென்ஸை உருவாக்குறவங்க விரும்புகிற அந்த குவிய தூரம் ஃபோக்கல் லென்த்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இவ்வளோ குவிய தூரம் இருக்கணும்னா இந்த அளவுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், தட் மீன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கிற கோளக பரப்பு வந்து நமக்கு வேணும். நான் இதை முதியே சொல்லியிருந்தேன். இவ்வளோ ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்ஸ் வேணும் அப்படின்னா இவ்வளோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கிற மெட்டீரியல் நமக்கு வேணும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிற மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறதையும் இந்த ஃபார்முலா தான் நமக்கு முடிவு பண்ணுது. ஏன்னா 1 by f is equal to n minus 1 into 1 by r1 minus 1 by r2. இந்த குவிய தூரம் இருக்கிற லென்ஸை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் இவ்வளவு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இருக்கிற ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் உருவான மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா நமக்கு கொடுக்கறதுனால தான் இதுக்கு பேர் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. The above equation is called the lens maker formula because it tells the lens manufacturers what curvature is needed to make a lens of desired focal length with a material of particular refractive index. This formula holds good also for a concave lens. இந்த சமன்பாடு வந்து கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸுக்கும் பொருந்தும். மேற்கண்ட சமன்பாட்டிற்கு லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு என்று பெயர். ஏனெனில் இந்த சமன்பாட்டினை அடிப்படையாக கொண்டு நாம் விரும்பும் குவிய தூரத்திற்கு எவ்வளவு வளைவு ஆரம் கொண்ட கோளகப்பரப்பு தேவை என்பதையும், எந்த குறிப்பிட்ட ஒளிவிலகல் எண் கொண்ட பொருளை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த சமன்பாட்டிலிருந்து லென்ஸ் உருவாக்குபவர் அறிந்து கொள்கின்றார். இந்த சமன்பாடு குழி லென்ஸுகளுக்கும் பொருந்தும். By comparing the equation 6.66 and 6.67, 1 by v minus 1 by u is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2ங்கிற சமன்பாடு. அதுக்கப்புறம் யார் 1 by f is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. இது வந்து 6.66, இது 6.67. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஃபார்முலா கொண்டு வரோம். கம்பேர் பண்ணும்போது ரைட் சைடு பாருங்கள் அப்படியே கேன்சல் ஆகி போயிடும். அப்போ லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு ஈக்குவேஷனோட ரைட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 1 by f is equal to 1 by v minus 1 by u அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ 1 by v minus 1 by u is equal to 1 by f. This equation is known as lens equation. இதுக்கு பேர் என்னது? லென்ஸ் சமன்பாடுன்னு பேர். which relates the object distance u and image distance v with focal length f of the lens. இது யாரெல்லாம் தொடர்பு படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் உள்ள தொலைவு, பிம்பம் உள்ள தொலைவு, குவிய தூரம், இது எல்லாத்தையும்
தொடர்பு படுத்துகிற சமன்பாடு. இதனால தான் அதுக்கு பேர் லென்ஸ் சமன்பாடு. திஸ் ஃபார்முலா ஹோல்ஸ் குட் ஃபார் எனி டைப் ஆஃப் லென்ஸ். எல்லா விதமான லென்ஸுகளுக்கும் இந்த சமன்பாடு வந்து பொருந்தும். All of you got my point? In exam point of view, this is very important, repeated 5 mark question. Okay? Thank you.